அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சில நாட்கள் பொருள் பொதிந்த நாட்களாக அமையும், சில நாட்கள் அருள் பொதிந்த நாட்களாக அமையும், சில நாட்கள் பயனுள்ள நாட்களாக அமையும். அப்படி அமைந்த நாளில் இந்த நாள் ஒரு பயனுள்ள நாளாக அமைந்ததற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லி உங்களிடம் நான் எனது உரையை துவங்குகின்றேன். மரியாதைக்குரிய ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் நகரத்தில் இருந்து சக்தியை கிராமத்திற்கு கொண்டு வந்தவர்கள். அதனால் அவருக்கு நான் 1 கோடி வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் கிராமத்திலிருந்து நகரத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் அதிகம். ஆனால் நகரத்திலிருந்து கிராமத்திற்கு வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு சிலரே. இன்னும் சொல்ல போனால் அரிதிலும் அரிதானவர்களே. அதில் அவர் அரிதானவர்கள் என்பது மட்டுமல்ல, மிகவும் அறிவானவர். அந்த அறிவாற்றலை நகரத்தில் இருந்து கிராமத்திற்கு கொண்டு வந்தார் என்று சொல்லுவதும் கூட மேல் நாட்டிலிருந்து நம் நாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறார் என்பதையும் நான் இங்கே வலிமையாக பதிவு செய்ய வேண்டும். அதே போல இங்கு தம்பி ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள் அதே போல விவேகானந்தர் சொன்னார் பாருங்கள், எனக்கு இளைஞர்களை கொடுங்கள் என்று. அந்த சக்தி வாய்ந்த இளைஞனாக நான் ஆனந்த் ஐயாசாமியை அவர்களை பார்க்கிறேன். அவருக்கும் நான் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த நிகழ்ச்சியில் பேசிய திருமதி மதுமதி நாராயணன் அவர்கள் மிகச் சிறப்பாக எந்த அளவிற்கு இந்த பயிற்சியை எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற திருமதி மீனா சிதம்பரம் அவர்களுக்கும் சமுத்ரா செந்தில் அவர்களுக்கும், நன்றியுரை நல்க இருக்கின்ற காருண்யா குணவதி அவர்களுக்கும் மற்றும் காவியா குணஸ்ரீ பா விஸ்வபிரியா அவர்களுக்கும், எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும், பத்திரிகை சகோதரர்கள், காவல்துறை அன்பர்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவான வணக்கம். ஆனந்தன் ஐயாசாமி வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தார். இங்கே வந்து அவர் என்னென்ன பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் பார்த்தேன். அந்த பணிகளை பார்த்த பின்பு எனக்கு இப்பொழுது தெரிகிறது, இந்த வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு தான் இனிமேல் சாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடாக இருக்க போகிறது என்பதை நான் தெரிந்து கொண்டேன். ஏனென்றால் நல்லது செய்பவர்கள் தான் தமிழகத்தின் சாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடாக இருக்க முடியும். சில பேர் நாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடாக மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடாக ஆனந்த் ஐயாசாமி இருக்க போகிறார். இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்கிறேன். ஏனென்றால் நல்ல இளைஞர்கள் முன்னுக்கு வர வேண்டும், நல்ல திறமையாளர்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்பதில் நான் மிகுந்த அக்கறை கொண்டவள். அது மட்டுமல்ல, இங்கே இந்த வாய்ஸ் ஆஃப் தென்காசி வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடாக மாறப்போகிறது என்று நினைக்கும் போது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு தென்காசி தான் என் காசி, அது உன் காசியும் என்று அந்த தென்காசியை இன்று உலக வரைபடத்தில் பதிய செய்தவர்கள் மரியாதைக்குரிய சகோதரர் ஸ்ரீதர் வேம்பு அவர்களும் தம்பி ஆனந்த் ஐயாசாமி அவர்கள். ஆக அப்படிப்பட்ட வாய்ஸ் ஆஃப் தென்காசி வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்று மாற வேண்டும் என்றால், இந்த வாய்ஸ் ஆஃப் தென்காசியாக இருக்கும் பொழுதே ஸ்கில் டெவலப்மெண்ட், மருத்துவ பரிசோதனைகள், இலவச மருத்துவ பரிசோதனைகள், நீட் பயிற்சி, டிஎன்பிஎஸ்சி பயிற்சி, இன்று எவ்வளவோ நீங்கள் இந்த தென்காசிக்கு செய்து கொண்டிருக்கும் பொழுது இது தமிழகத்திற்கும் கிடைக்க வேண்டும் என்ற உங்களது உயரிய நோக்கம் பாராட்டுக்குரியது. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நான் ராமாயணத்தை வாய்வழியாக பார்த்த ஒரு கதா காலட்சேபத்தை கேட்டுக்கொண்டிருந்தேன். அதில் அந்த கதா காலட்சேபத்தை நடத்தியவர் மிக அழகாக ஒரு நிகழ்ச்சியை படம் பிடித்து காண்பித்தார். என்ன என்றால், அனுமன் அமர்ந்திருப்பார், சீதை செந்தூரத்தை எடுத்து நெற்றி வகுட்டில் வைப்பார். உடனே அனுமன் கேட்பான், தாயே, ஏன் இந்த செந்தூரத்தை எடுத்து நெற்றி வகுட்டில் வைக்கிறீர்கள் என்று கேட்பார்.
உடனே சீதை சொல்வாள், நெற்றி வகுட்டில் செந்தூரத்தை வைத்தால் என் ராமனுக்கு நல்லது, என் தலைவனுக்கு நல்லது என்று சொல்லுவார். உடனே அனுமன் என்ன செய்வான், அந்த செந்தூரத்தை எடுத்து அப்படியே உடல் முழுவதும் பூசிக்கொள்வான். உடனே சீதை கேட்பாள், அனுமா உனக்கு என்ன பைத்தியமா பிடித்திருக்கிறது? நான் நெற்றி வகுட்டில் வைத்த செந்தூரத்தை எடுத்து உடல் முழுவதும் பூசிக்கொள்கிறாயே என்று கேட்கும் பொழுது அனுமன் சொல்வான், நெற்றி வகுட்டில் ஒரு சின்ன இடத்தில் செந்தூரம் வைத்தாலே என் தலைவன் ராமனுக்கு நல்லது என்றால், உடல் முழுவதும் பூசிக்கொண்டால் என் தலைவன் ராமனுக்கு எவ்வளவு நல்லது நடக்கும். அதனால் நான் உடல் முழுவதும் பூசிக்கொண்டேன். ஆக ஆனந்தன் ஐயாசாமி, மரியாதைக்குரிய ஸ்ரீதர் வேம்பு போன்றவர்களின் பணி தென்காசி என்ற நெற்றி வகுட்டில் இருக்கும் பொழுதே இந்த நாட்டிற்கு நல்லது என்றால், தமிழ்நாடு என்ற உடல் முழுவதும் இந்த வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பரவியது என்றால் இளைஞர்களுக்கு எவ்வளவு நல்லது என்பதை நான் புரிந்து வைத்திருக்கிறேன். ஏனென்றால் நான் தமிழகத்தை நன்கு அறிந்து வைத்திருக்கிறேன் என்ற வகையில். தெலுங்கானா ஆளுநராக இருந்த பொழுது இங்கே தம்பி ஆனந்தன் ஐயாசாமி செய்ததை போல 6 பழங்குடி கிராமங்களை தத்தெடுத்து அந்த 6 பழங்குடி கிராமத்தில் என்னென்ன முயற்சியை செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்தோம். இங்கே மிக அழகாக சொன்னார்கள், ஒரு நக்சல் பாதித்த கிராமத்தில் கோழி வளர்ப்பு போன்ற ஸ்டார்ட் அப்களை செய்தவுடன் அங்கே தீவிரவாதம் எப்படி தடைப்பட்டது என்று மிக அழகாக சொன்னார்கள். இதே போல எனக்கு இந்த கதை தெரியாது, ஆனால் தெலுங்கானாவில் பழங்குடி மக்களிடம் அவர்களுக்கு என்று அங்கேயும் நக்சல் பாதித்த இடங்கள் மிக அதிகம். அங்கே ராஜேஸ்வரி சிக்ஸ் அப்படின்னு ராஜேஸ்வரி கோழி இங்கே எப்படி சொன்னார்களோ அதே போல புரதம் அதிகமாக இருக்கின்ற கோழி குஞ்சுகள் 20 கோழி குஞ்சுகளை ஒவ்வொரு கிராமத்திற்கும் கொடுத்து, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கொடுத்து அதை அவர்கள் வளர்த்து, அந்த பழங்குடி மக்கள் வளர்த்து அதை தங்களுக்கும் பயன்படுத்தி கொண்டார்கள். அதை விற்றும் பொருளாதாரமாக மாற்றிக்கொண்டார்கள். இதன் மூலம் அந்த 6 பழங்குடி கிராமங்கள் பொருளாதாரத்தில் மேம்பட்டது. இது மரியாதைக்குரிய குடியரசுத் தலைவரால் பாராட்டப்பட்டது. ஆக நாம் எந்த இடத்தில் இருக்கிறோமோ அந்த இடத்தில் அந்த மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்த முடியும் என்பதை தம்பி ஆனந்த் ஐயாசாமி போன்றவர்கள் நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். ஏனென்றால் வேலை வாய்ப்பை பற்றி மிக அழகாக சொன்னார்கள். என்கிட்ட ஒரு தம்பி வந்தார், மேடம் சரியா 9 மணிக்கு ஆஃபீஸ்க்கு போயிடணும்னு நினைக்கிறேன், முடியல அப்படின்னார். ஏன் தம்பி, சீக்கிரம் எந்திரிச்சு ரெடியாகி 9 மணிக்கு போக வேண்டியதானே? வேலை இல்லையே மேடம், எங்கே போகிறது? ஆக 9 மணிக்கு போகணும்னு நினைக்கிறேன், வேலை இல்லையே. அப்படிதான் இந்த நாட்டில், தமிழ்நாட்டில், ஏனென்றால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தம்பி அழகாக சொன்னார், இன்று 1 லட்சம் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு மேலே நாம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் ஊக்கத்தினால் தான் தெலுங்கானாவில் ஒரு கணக்கு சொல்கிறேன், ஸ்டார்ட் அப்புகள் ஹைதராபாத் போன்ற இடங்களை தாண்டி கிராமங்களில் அதிகமாக ஏற்படுத்தப்பட்டது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களின் ஊக்கத்தினால் என்பதை அங்கே உள்ள புள்ளி விவரம் சொல்கிறது. ஆனால் இன்று கூட பிரச்சனை என்ன என்றால், ஒரு தம்பி தனது உறுப்பினர் கார்டு எதுக்கு சொல்லுவாங்க, வேலை வாய்ப்பில் அலுவலகத்தில் பதிவு செய்வார்கள். பதிவு செய்துவிட்டு அதை கொஞ்ச காலம் கழித்து புதுப்பிப்பார்கள். ஒரு இளைஞன் அவங்க அப்பாட்ட சொல்றாரு, அப்பா நான் வேலை வாய்ப்பு அலுவலகத்திற்கு போகிறேன், அங்கே இந்த அட்டையை புதுப்பித்துட்டு வருகிறேன் என்று சொல்கிறார். அவங்க அப்பா சொல்றாரு, தம்பி கொஞ்சம் நில்லு, ஏன் அட்டையும் இருக்கு, அதையும் சென்று புதுப்பித்து விட்டு வா என்று சொல்கிறார். அப்படிப்பட்டு தான் இன்றைய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் நீங்கள் எல்லாம் தகுதியானவர்கள். விவேகானந்தர் சொல்வார் பாருங்கள், everyone is born with a potential. மலைகளை தவிடு பொடியாக்கும் தன்மை என்னிடம் இருக்கிறது, கடலை முழுவதுமாக குடித்துவிடும் சக்தி என்னிடம் இருக்கிறது. அவர்கள் தான் இந்திய இளைஞர்கள் என்று சொல்வார் பாருங்கள். அந்த இளைஞர்களின் சக்தியை முழுவதுமாக எடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து, இங்கே மரியாதைக்குரிய ஸ்ரீதர் வேம்பு அவர்களை பற்றி நான் படிக்கும் பொழுது, அவர் என்ஜினியரிங் பட்ட படிப்பு தேவையில்லை, ஆனால் அவர்களுக்கு பயிற்சியை கொடுத்தால் அவர்கள் அந்த பட்டப்படிப்பு படித்தவர்களை விட சாதனையாளர்களாக இருக்கிறார்கள் பாருங்கள். இதுதான் இந்த நாட்டிற்கு தேவை.
வெறும் பட்டம் மட்டும் தேவையில்லை, பட்டம் படித்து விட்டு அங்கே திறன் இல்லாதவர்களும் பல பேர் இருக்கிறார்கள். நான் அடிக்கடி ஒரு சின்ன கதை சொல்வதுண்டு. திறன் மேம்பாடு என்பது எப்படி என்றால், 2 மரம் வெட்டிகள், அதைத்தான் ஸ்ரீதர் வேம்பு போன்றவர்கள், ஐயாசாமி போன்றவர்கள் செய்து கொண்டிருக்க ஷார்ப்பனிங். பா விஜய் ஒரு கவிதை எழுதுவார், ஒவ்வொரு நாளும் உன்னை புதுப்பித்துக் கொண்டிருக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் நீ வளர்ச்சி அடைய வேண்டும். இந்த நகம் இருக்கிறது பாருங்கள், இந்த நகத்திற்கு உணர்வு கிடையாது, இரத்த ஓட்டம் கிடையாது, எந்தவித வலி உணர்ச்சியும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அந்த நகம் கூட 0.5 மில்லிமீட்டர் வளர்கிறது. நீ ஒரு நகம் கூட ஒரு நாளைக்கு 0.5 மில்லிமீட்டர் வளரும் பொழுது மனிதர்களாகிய நாம் எவ்வளவு வளர வேண்டும்? ஆக வளர வளர வளரதான் தளர்ச்சி இல்லாமல் இந்த இளைய சமுதாயம் போகும். அந்த வளர்ச்சியை இவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற வகையில் இவர்களுக்கு என்னது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது வார்த்தைகள் இல்லை. ஏனென்றால் இத்தனை இளைஞர்களையும் கூப்பிட்டு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி, இன்னொன்று அவர்கள் கிராமம் தோறும் மருத்துவ முகாம்கள் நடத்துகிறார்கள் என்பதற்கு மருத்துவர் என்ற வகையில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நான் மருத்துவராக பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது நோயாளிகளை பார்க்க போய் கொண்டிருந்தேன். ஒரு நோயாளி ரொம்ப கவலையா இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், என்னாகுமோன்னு கவலைப்படாதீங்க, ஏன் இப்படி கவலைப்படுறீங்க, என்னாகுமோன்னு கவலைப்படாதீர்கள் என்று கேட்டேன், சொன்னேன். அதற்கு அந்த நோயாளி சொன்னார், என்னாகுமோன்னு கவலைப்படலை டாக்டர், எவ்வளோ ஆகுமோன்னு தான் எனக்கு கவலையாக இருக்கிறது என்று சொன்னார். இது ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கும் பிரச்சனை. ஆக கிராமங்களில் சென்று அங்கே உள்ள மக்களுக்கான நோய்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்வது என்பது சாமானிய காரியம் அல்ல. ஆக அதையும் அவர்கள் செய்து வருகிறார்கள் என்ற வகையில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இங்கே ஸ்ரீதர் வேம்பு அவர்களும் ஐயாசாமி அவர்களும் சொல்லுவதை நான் எழுதி கொண்டே வந்தேன். எவ்வளவு சாதனைகள்! ஏறக்குறைய 1000 பேருக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். 30,000 பேருக்கு ஸ்கில் இந்தியாவை நான் ஸ்கில் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அதே போல 1000 பேருக்கு ஒர்க் ஷாப் நடத்தி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். 100க்கு மேற்பட்ட கல்லூரி மாணவர்களை நாங்கள் தேசிய 1000த்திற்கு மேற்பட்டவர்களை தேசிய திறனாய்விற்கு நாங்கள் பழக்கப்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, இயற்கையை விட பனை விதைகளை இவர்கள் விதைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று சொல்வதை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு புதுசா ஒருவர் கட்சி ஆரம்பிச்சு விட்டு பனையை பற்றி பேசுகிறார். நீங்கள் எல்லாம் பனையை பற்றி சிந்திப்பதற்கு முன்னாலேயே இங்கே பனை மரத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கின்ற இவர்கள் பனையை பற்றி சிந்தித்திருக்கிறார்கள். என்னை அதிகம், நான் ஒரு முறை அரசியல் கட்சி தலைவராக இதற்கு முன்னால் இருக்கும் பொழுது எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் என்னை விமர்சனம் செய்தார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், இங்கே ஆனந்த் ஐயாசாமி சொன்னார், நான் எந்த பகுதியை சார்ந்தவர் என்று. நீங்கள் எப்படி வேண்டுமானால் விமர்சனம் செய்து கொள்ளுங்கள், இது பனங்காட்டு நரி சலசலப்பிற்கு அந்த. ஆக நாமெல்லாம் இந்த பனை மண், இந்த பனை மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். பனை மண் எவ்வளவு உறுதியாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட உறுதியான மனதிற்கு சொந்தக்காரர்கள். அதனால் எத்தனை தடைகள் வந்தாலும் தகர்த்து எரிகின்ற தன்மையையும் சக்தியையும் பிறந்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இங்கே நின்று கொண்டும் இருக்கிறோம், அமர்ந்து கொண்டும் இருக்கிறோம். ஆக அப்படிப்பட்ட ஒரு வாய்ஸ் தமிழ்நாடு முழுவதும் செல்லும் பொழுது அது எந்த அளவிற்கு மாற்றத்தை கொண்டு வரும். ஸ்கில்லை பற்றி நான் சொல்லும் பொழுது 2 மரம் வெட்டிகள் ஒரே நாளில் பணியில் சேருகிறார்கள். ஒருவர் சேர்ந்த நாளில் இருந்து அதிக மரங்களை வெட்டுகிறார், சீக்கிரம் பணி உயர்வு பெறுகிறார், அதிக சம்பளத்தை பெறுகிறார். ஒருவர் அதே நிலையில் இருக்கிறார். இவருக்கு ஆச்சரியம், நம்ம கூட தானே வேலைக்கு சேர்ந்தான், ஆனா அவன் கொஞ்ச நாள் அதிக மரம் வெட்டுறான், அதிக உயரத்தை பெறுகிறான், அதிக சம்பளத்தை பெறுகிறான், எதனால் என்று தெரியவில்லையே என்று 2 பேரும் சந்தித்துக் கொள்கிறார்கள். இந்த 2ஆம் அவர் கேட்கிறார், 2 பேரும் ஒரே கடையில் தான் கோடாரி வாங்கணும், 2 பேரும் ஒரே நாள் தான் நம்ம வேலையில் சேர்ந்தோம், 2 பேரும் ஒரே நிறுவனத்தில் தான் பணியாற்றி கொண்டிருக்கிறோம், ஆனால் உனக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது, நீ அதிகம் வேலை செய்கிறாய், எப்படி உனக்கு அதிக சம்பளம் கிடைக்கிறது எப்படி என்று கேட்ட பொழுது
இந்த முதலமார் கேட்கிறார், உனது கோடாரியை என்று நீ சாணை பிடித்தாய் என்று கேட்கிறார். முதலாமவர் சொல்கிறேன், இரண்டாவது சொல்றார், நான் சாணையை பிடிக்கல, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் என்று பார்க்கிறேன் என்று. இந்த முதலாமவர் சொல்கிறார், நான் தினம் தினம் எனது கோடாரியை சாணை பிடிக்கிறேன், அதை கூர்மையாக்குகிறேன், அதனால் அதிகமாக பணி என்னால் செய்ய முடிகிறது. இதுதான் ஸ்கில், இதுதான் திறன் மேம்பாடு. நான் எனது கோடாரியை சாணை பிடித்து அதிகமாக நான் வேலை செய்வேன், அதன் மூலம் அதிகமாக நான் சம்பாதிப்பேன். அதற்கு உறுதுணையாக இருப்பவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். இது இந்த மண்ணின் பாக்கியம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் மாவு ஆட்டும் போது கூட மாவு தானா ஆடாது, அந்த ஒரு கை அப்படி 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 கொண்டு போகணும். ஆக மாவே ஆடும்போது ஒரு கை இப்படி வரணும்னா மனிதன் ஆட்டப்படும் பொழுது இத்தகைய கைகள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதே, இந்த ஊக்கப்படுத்தும் கைகள் தான் இன்று இந்த நாட்டிற்கு தேவையாக இருக்கிறது. எவ்வளவோ இளைஞர்கள் இருக்கிறார்கள், ஆனால் ஆக்கப்பூர்வமாக, இன்னும் சொல்ல போனா தம்பி ஆனந்த ஐயாசாமி போன்றவர்கள் என்ன மாதிரினா, எனக்கு மெடிக்கலில் நல்ல ப்ராக்டிஸ் இருந்தது, 2 கிளினிக் வச்சுருந்தேன். குழந்தைகள் ஃபீட்டல் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சில நேரங்களில் இணையதளத்தில் ஃபேஸ்புக்கில் உனக்கு என்ன தெரியும், நீ வா போ அப்படின்லாம் எழுதும்போது நான் மனதிற்குள்ளே சிரித்துக்கொள்வேன். என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும், நான் எப்படிப்பட்ட மருத்துவர்னு உனக்கு என்ன தெரியும். பல பேரை காப்பாற்றி இருக்கிறோம் என்பது மட்டுமல்ல, ஃபீட்டல் தெரப்பி என்று கனடா நாட்டில் சென்று படித்து அது குழந்தைகளுக்கு வயிற்றில் இருக்கும் பொழுதே குறைபாடுகளை சரி செய்கின்ற உயர் மருத்துவம். தமிழகத்திலேயே 2வது நபர் அந்த மருத்துவத்தை படித்தவர் நான். ஆனால் அந்த மருத்துவம் என்னை இழுக்கவில்லை, அரசியல் என்னை இழுத்து வந்தது. அதே போல தொழில்நுட்ப கலைஞராக இருந்தவரை மருத்துவம் எப்படி என்னை அதாவது என்ன ஆளுநராகவும் பணியாற்ற விடல, மருத்துவராகவும் பணியாற்ற விடல. ஏனென்றால் மக்களோடு மக்களாக அமர வேண்டும் என்பது எனது ஆசை. சில பேர் சொல்றாங்க, உனக்கு பதவி ஆசையிலிருந்து நீ ஆளுநருக்கு வந்துட்ட. என்ன பதவி ஆசை? ஆளுநருக்கு மேல என்ன பதவி என்று கேட்கிற? 20 கார்கள் முன்னும் பின்னும், 350 பணியாளர்கள். இப்படி திரும்பினா ஜூஸ் வேணுமா, அப்படி திரும்பினா பிரியாணி வேணுமா, நேரா வந்தா என்ன வேணும்? ஆளுநர் வாழ்க்கை என்பது சாதாரண வாழ்க்கை அல்ல. ஆனால் அதையும் விடுத்து மக்களுக்காக வர வேண்டும் என்ற ஒரு உந்துதல் இருந்தால் அது உயரிய நோக்கம். அது அவரிடமும் இருந்தது, இவரிடமும் இருந்தது, என்னிடமும் இருந்தது. அவர் ஜோகா வைக்கிற மாதிரி இதற்கு முன்னாலேயே அவர் உலக செல்வந்தர்களில் ஒருவர். அதை செல்வமாக அவர் நினைக்கவில்லை. மக்களோடு மக்களாக கிராமத்து மனிதர்களோடு இருப்பதுதான் எனது செல்வம் என்று இங்கே நிலைநிறுத்திக் கொண்டிருப்பவர் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள். இங்கே தம்பியும் ஆனந்த ஐயாசாமி தொழில்நுட்பத்தில் இன்று மிக பிரபலமாக ஆகியிருக்கலாம், உலகத்தையே தன் கையில் வைத்திருக்கலாம். ஆனால் என் மண் தென்காசிக்கு நான் பணியாற்றுவதுதான் எனது தலையாய கடமை என்று எல்லாவற்றையும் விடுத்து வந்திருக்கிறார்கள். பாருங்கள், இத்தகைய இளைஞர்கள் தான் தமிழ்நாட்டுக்கு தேவை, இந்த நாட்டிற்கும் தேவை. இவர்கள் வெற்றி பெறுவது இந்த நாட்டு இளைஞர்கள் வெற்றி பெறுவதற்கு சமம். இவர்கள் தோல்வி அடையக்கூடாது என்பதும் எனது கருத்து. எத்தனை பேர் வருகிறார்கள், எத்தனை இளைஞர்கள் வருகிறார்கள், ஆனால் எல்லா ஆசையும் விட்டு மக்களுக்காக வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக மக்களுக்கு மக்கள் ஆதரவை தர வேண்டும். தேர்தலை பற்றி ஒரு கவிதை படித்தேன். ஒரு பையன் அவங்க அப்பாட்ட கேட்குறான், அப்பா தேர்தல்னா என்னப்பா? நம்மை அவர்கள் ஏமாற்றுவதற்கு நாமே கொடுக்கும் லைசன்ஸ் தான் மகனே தேர்தல். அப்படிதான் இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது. ஆக எப்படிப்பட்டவர்கள் மேலே வர வேண்டும்? அது மட்டுமல்ல, எனக்கு அவரோட எண்ணங்கள், அவரோட அந்த எந்தெந்த பிரிவிலெல்லாம் மக்களை சென்று அடைய வேண்டும் என்று அவர்கள் நினைப்பது உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் நான் அப்படிப்பட்ட ஒரு அக்னி குஞ்சொன்று கண்டேன். அங்கே காட்டில் பொந்தில் வைத்தேன், வெந்து தணிந்தது காடு. எப்பவுமே அந்த ஃபயர் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஃபயர் இருந்தால் நம்மளை யாரும் ஒன்றும் செய்துவிட முடியாது. குறிப்பாக பெண்களுக்கு அவர்கள் ஆற்றுகிறார்கள் பாருங்கள் பணி. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத ஞானச்செருக்கு. இந்த ஞானச்செருக்கை இவர்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஞானம் இருந்தால் கொஞ்சம் செருக்கு இருக்க தான் செய்யும்.
பெண்கள் தலை நிமிர்ந்தால் என்ன திமிருன்னு, ஆமாங்க, அந்த திமிர் எனக்கு இருக்கத்தான் செய்கிறது, அது எனக்கு தேவை. இந்த திமிருக்கு உள்ளேயே எத்தனையோ துன்பங்கள் மறைந்திருக்கிறது. ஆனால் அதை பற்றி கவலை இல்லை. நீ பரிகசிக்கிறாயா, பரிகசித்து விட்டு போ. நீ விமர்சனம் செய்கிறாயா, விமர்சனம் செய்து விட்டு போ. இங்கே திருமதி நாராயணன் ஒன்று சொன்னார்கள், நாங்கள் நதியாக ஓடிக்கொண்டிருப்போம், இடையில் நீங்கள் அணைகளை போடுங்கள் என்று. அணைகளை போடுவதல்ல, ஒவ்வொரு அணை கட்டும் பொழுதும் இந்த நதி சர்வ சக்தி வாய்ந்ததாக மின்சாரத்தை தயார் செய்யும் சக்தியாக மாறுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தடையும் அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கே ஒரு கிராமத்தில் இருந்து இவர்கள் எல்லாம் சேவை செய்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு தடைகள் வராது என்று நினைக்கிறீர்களா? பிரச்சனைகள் வராது என்று நினைக்கிறீர்களா? வரும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இங்கே ஆனந்த் ஐயாசாமி ஒன்று சொன்னார், தமிழ்தாய் வாழ்த்து சரியாக பாடினார்களோ என்று எனக்கு சந்தேகமாக இருந்து பயந்து கொண்டிருந்தேன். தேசியவாதிகள் இருக்கும் இடத்தில் தமிழ்தாய் வாழ்த்து சரியாகத்தான் பாடும். தமிழை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் இருக்கின்ற இடத்தில் தமிழ்தாய் கூட அங்கே புக மாட்டாள், தமிழ்தாய் கூட சரியான நடனம் ஆட மாட்டாள். எங்கே பிரச்சனை வருகிறது? உங்களிடம்தான் பிரச்சனை வருகிறது. ஆக இந்த தமிழகத்தை ஆண்டுகின்ற ஆளுநர் நடக்கும் பொழுது தமிழ்தாய் பிரச்சனை வந்து அதுக்கு ஆளுநர் பொறுப்பு. ஆனால் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர் பாடும்பொழுது, துணை முதலமைச்சர் இருக்கும் பொழுது தமிழ்தாய் வாழ்த்தில் தவறு வந்தால் அவங்க பிரச்சனை கிடையாது, அவங்க அதுக்கு பொறுப்பு கிடையாது. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு, அரசியல் பேச நான் வரவில்லை, ஆனாலும் யதார்த்தங்களை இங்கே சொல்லியே ஆக வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இன்று பணியை ஆற்றிக்கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதை பற்றியும் கவலைப்படாமல் திறன் மேம்பாடு என்பது, அதாவது தெலுங்கானால இதே போல பணியாளர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு என்று ஒரு மாநாடு நடந்தது. இதில் திறமையாளர்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று மாநாடு நடத்தினார்கள். சகோதரர் ஸ்ரீதர் வேம்பு போன்றவர்களெல்லாம் மிகுந்த பணியாளர்களை வைத்திருக்கிறார், அவர்களுக்கு தெரியும். 3 நாள் மாநாடு, CEO மாநாடு. 3வது நாள் நான் கவர்னர் என்ற முறையில் நான் செல்கிறேன். அப்போ அந்த ஆளு அவங்ககிட்டலாம் கேட்குறேன், நிர்வாகிகளிடம் எல்லாம் சரியாக நடந்து கொண்டதான்? இல்லை, எங்களுக்கு நிர்வாகிகளையும் பணியாளர்களையும் தேர்வு செய்தல் தான் பிரச்சனை என்று சொல்கிறேன். என்ன பிரச்சனை? எல்லா திறமையையும் கொண்டவர்கள் எங்களுக்கு கிடைக்க மாட்டேன் என்கிறார்கள். அப்போ நான் சொன்னேன், எல்லா திறமையும் உள்ளவர்கள் கிடைக்க மாட்டார்கள், ஆனால் அவர்களுக்கு உள்ள திறமையை நீங்கள் கண்டுபிடித்து அந்த திறமையை மேம்படுத்த வேண்டும், அதுதான் இந்த நாட்டிற்கு செய்யும் சேவையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உதாரணத்தை சொன்னேன். எங்கள் வீட்டில் 10 வருஷமா ஒரே சமையல்காரமா, ஒரே டிரைவர். என்னை தேடி வந்த ஒரு மருத்துவ நண்பர் கேட்டார், எங்கள் வீட்டிலலாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி சமையல்காரமாக மாறிடுறாங்க, இல்லைன்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி சமையல்காரமாக மாறிடுறாங்க. டிரைவரும் அப்படிதான், நாம் நினைக்கிற மாதிரி இருக்கிறது இல்லை, அதனால் அவனை நான் துரத்தி விட்டுறேன். உங்கள் வீட்டில் மாத்திரம் 10 வருஷமாக ஒரே ஆள் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு தோசை பிடிக்கும், ஆனால் எங்கள் சமையல்காரமாக இட்லி தான் செய்ய தெரியும். நான் இட்லி சாப்பிட பழகிட்டேன், அதனால் அந்த சமையல்காரமாகவே அந்த திறமையை நான் பண்ணியாடு. ஏன்னா நான் தோசை சுடுறவங்களை தேடி அதில் மனத்தாங்கள் கேட்டு எனக்கு ஆள் கிடைக்கலையேன்னு சொல்கிறத விட நான் இட்லி சாப்பிட பழகிட்டோம்னா பிரச்சனை சால்வ். ஏன்னா மற்ற வேலையெல்லாம் அவங்க நல்லா தான் செய்கிறாங்க. அதே மாதிரி எங்கள் டிரைவருக்கு ஸ்லோவாக ஓட்ட தான் பிடிக்கும், எனக்கு ஃபாஸ்ட்டாக ஓட்டினா தான் பிடிக்கும். சரி, ஃபாஸ்ட்டாக ஓட்டினா ஆக்சிடெண்ட் வரும், நாமளும் பிரச்சனை வரும், அதனால் நம்ம ஸ்லோவாக போகும்போதே நம்ம பழகிக்கொள்வோம் என்று சொன்னால் டிரைவரும் நிலைப்பார், நமக்கும் பிரச்சனை இல்லை. ஆக நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது எல்லோரிடமும் எல்லா திறமையும் இருக்கா. ஆக இருக்கின்ற திறமையை அவர்களின் தகுதிக்கு ஏற்ப பயன்படுத்தி கொண்டால் இவர்களைப் போல நிறுவனங்களை மிகச் சிறப்பாக நடைமுறைப்படுத்த முடியும். ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எனக்கு இந்த அரங்கத்திற்குள்ளே வந்ததில் இருந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ், ஒரு எனர்ஜி, ஒரு சக்தி, எங்களாலும் சாதிக்க முடியும் என்ற ஒரு உள்நோக்கு பார்வை இருக்கிறது பாருங்கள். இந்த தன்னம்பிக்கை உங்களை எங்கோ எடுத்து செல்லும் என்பதில் எனக்கு எந்தவித மாற்று கருத்து. ஏனென்றால் பயிற்சி பெற வேண்டும் என்று வந்திருக்கிறீர்கள், அந்த பயிற்சி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்ற வகையில், இன்னும் சொல்ல போனால் ஆசிரியர் பணி மிகப்பெரிய பணி. இங்கே திருமதி நாராயணன் அவர்கள் பேசும்பொழுது ஒன்றை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்றால், இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் சிறந்த ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். பெண்கள் சிறந்த ஆசிரியர்களாக மட்டும் இல்லை, நான் இங்கெல்லாம் மேடையில் இருக்கவங்க கோச்சிக்கூடாது,
நான் 2 மாநில ஆளுநராக இருந்தேன். அப்போ என்கிட்ட இதை மாதிரி ஒரு விவாத மேடையில் ஒரு தம்பி கல்லூரி மாணவர்கள் விவாதத்திற்கு போவேன், அவர்கள் என்னிடம் கேள்வி கேட்பார்கள். அப்போ ஒரு தம்பி எந்திரிச்சு கேட்டார், நீங்கள் எப்படி 2 மாநிலத்தை நிர்வகிக்கிறீர்கள் என்று கேட்டார். நான் சொன்னேன், சாதாரணமாகவே பெண்கள் நிர்வாகத்தில் திறமையாளர்கள். ஏனென்றால் பெண்களால் ஆண்களையும் நிர்வகிக்க முடியும், பெண்களையும் நிர்வகிக்க முடியும். ஆனால் பெண்களை நிர்வகிக்க ரொம்ப கஷ்டம். அதனால் எங்களால் 2 பேரையும் சமாளிக்க முடியும், ஆண்களால் பெண்களை சமாளிக்க முடியாது. அதனால் பெண் நிர்வாகியாக இருப்பதனால் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன், லைட்டர் சென்ஸில் சொன்னேன். அது மட்டுமல்ல, நான் ஒரு இணையதளத்தில் ஒரு கதை படித்தேன். அது மனதிற்கு மிகுந்த வேதனையான கதை. என்னன்னா, பெண்களினால் இந்த சமுதாயம் எப்படி மேம்படுத்துகிறது என்பது. ஒரு அம்மா, ஒரு 2 நண்பர்கள் பேசிக்கொண்டே போகிறார்கள். அப்போ ஒருத்தர் பிச்சை கேட்கிறார். உடனே இந்த நண்பர்கிட்ட இவர் சொல்றாரு, பிச்சைலாம் போடுறது எனக்கு கொள்கையே கிடையாது, நான் போடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றார். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு அம்மா தர்மம் கேட்டு வருகிறார்கள். இவர் பாக்கெட்லேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து போடுறார். உடனே கூட வந்தவர் சொல்கிறார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தானே சொன்னீங்க தர்மமே போட மாட்டேன், அது எனது கொள்கையே கிடையாது என்று சொன்னீர்கள். ஆனால் இப்பொழுது ஒரு பெண் பிச்சை பாத்திரத்தை கொண்டு வந்தவுடன் அதில் 100 ரூபாயை எடுத்து போடுகிறீர்களே என்று சொன்னவுடன் இந்த நண்பர் சொன்னார், ஒரு பெண் பிச்சை எடுக்கிறாள் என்றால் அது அவளுக்காக இல்லை, அவர் குடும்பத்திற்காக, அவர் கணவனின் பசியை ஆற்றுவதற்கு, குழந்தையின் பசியை ஆற்று, தன்னலமற்ற அந்த செய்கை. இது சாதாரணமாக இல்லை. ஆக ஒரு பெண் மேம்பட்டால் அந்த குடும்பமே மேம்படும். அதனால் தான் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்கள் சொன்னார், ஒரு நாட்டின் வளர்ச்சியை நான் எப்படி குறியீடாக பார்க்கிறேன் என்றால் பெண்களின் வளர்ச்சியின் குறியீடாகத்தான் நான் ஒரு நாட்டின் வளர்ச்சியை பார்ப்பேன். விவேகானந்தர் சொன்னார், ஒரு நாடு என்ற பறவை பறக்க வேண்டும் என்றால் அதற்கு ஆண் சிறகும் வேண்டும், பெண் சிறகும் வேண்டும். ஒற்றை சிறகை வைத்து ஒரு நாடு பறந்துவிட முடியாது என்று சொன்னார். ஆக பெண்களுக்கும் நீங்கள் ஊக்கப்படுத்துகிறீர்கள் என்ற வகையில், பெண் தலைவர் என்ற வகையில் எனது 1 கோடி வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள். ஆக அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சி, நல்ல வாய்ப்பு. எங்கெல்லாம் நீங்கள் செய்திகளை எடுத்து செல்கிறீர்களோ, ரொம்ப அழகாக ஒன்று சொன்னார், பரவலா 38 மாவட்டங்களுக்கும் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறேன், 38 லட்சம் மரக்கன்றுகளை நடப்போகிறேன், 38 மாவட்டங்களிலும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்த போகிறேன் என்றெல்லாம் சொல்லும் பொழுது உண்மையிலேயே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். ஆக அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே தம்பி ஆனந்த் ஐயாசாமி போன்றவர்கள், எங்கெல்லாம் திறமை இருக்கிறதோ அந்த திறமை பயன்படுத்தப்பட வேண்டும். பயன்படுத்தப்பட்டால் தான் அவர்களுக்கு அங்கீகாரம் கிடைத்தால் மட்டுமே அவர்களால் ஊக்கப்படுத்தப்பட முடியும், அவர்களால் வேலையாற்ற முடியும். அதனால் இப்படிப்பட்டவர்கள், நான் அடிக்கடி ஒன்று சொல்வேன், ஒரு வாட்டில் ஓட்டு கேட்க போகும்போது சொன்னேன், எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு ஓட்டு போடலைன்னா கொஞ்ச காலத்துக்கு எங்களை மாதிரி உள்ளவங்களாம் நல்லவங்களாம் வருவோம், வந்தும் நீங்கள் எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு ஆதரவு தரலைன்னா அதற்கப்புறம் உங்களோட தலையெழுத்தை எங்களால் மாற்ற முடியாது, நாங்கள்லாம் போயிடுவோம். அதுக்கப்புறம் யார்கிட்ட மாட்டி நசுங்கி பிசுங்கி போகிறீங்களோ அப்படிதான் நசுங்க போகிறீங்க என்று சொல்லுவோம். அதனால் நல்லவர்களை தயவு செய்து ஆதரியுங்கள், நல்லவர்களின் திறமைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்களுக்கு எந்தெந்த வகையில் உதவி செய்ய முடியுமோ அந்தந்த வகையில் உதவி செய்யுங்கள். இங்கே வந்து இவர்களின் திறமையையும் பணியையும் பார்த்த பின்பு ஒரு அரசியல் கட்சி தலைவராக இல்லை, ஒரு சகோதரியாக உங்கள் பணிக்கு முற்றிலுமாக துணை நிற்பேன் என்பதை உங்கள் சகோதரியாக நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரமும் மக்கள் பணிதான். எனக்கு என்று தனியாக எதுவும் தேவையில்லை. ஏனென்றால் நான் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியின் மகள், ஒரு பிரபலமான மருத்துவரின் மனைவி, என்னோட குழந்தைகள் 2 பேருமே மருத்துவர் தான், நானும் மருத்துவர் தான். அதனால் அரசியலுக்கு வந்து தான் இதை பெற வேண்டும் என்று எனக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் மக்கள் பணி, மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியும் என்றால் அந்த மக்கள் பணிக்காகத்தான் எங்களை போன்றவர்களாம் இருக்கிறோம். ஆனந்த் ஐயாசாமி இன்னும் பல உயரத்தில் இருந்து உட்காரலாம், சகோதரர் வேம்பு போன்றவர்கள் இன்னும் பல உயரத்தில் உட்காரலாம், என்னை போன்றவர்களும் மிக உயரத்தில் இருக்கலாம். ஆனால் மக்களோடு மக்களாக வருகிறோம் என்றால் மக்கள் பணியே மகேசன் பணி என்று நம் தலைவர்கள் சொன்னதை பின்பற்றுகிறோம் என்பதற்காகத்தான். எத்தனை தடைகள் வந்தாலும், நான் ஒரு பத்திரிகையில் ஒரு தொடர் எழுதி வருகிறேன், அதுக்கு ஒரு தலைப்பு கேட்டார்கள், பல தலைப்புகளை சொன்னார்கள். ஆனால் நான் கொடுத்த தலைப்பு தடைகளை
தகர்த்த தலைமை என்று கொடுத்தேன். தாண்டின்னு கூட இல்லை, தாண்டுனா அந்த தடை அப்படியே இருக்குது. தகர்த்து எரிந்து விட்டு அந்த தடைகளை தாங்கி போகும் பொழுதுதான் மக்களுக்கான உண்மையை சேவை செய்ய முடியும் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் நல்ல நிகழ்ச்சி. எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று தொழில்நுட்பம், டிஜிட்டலைசேஷன், இந்த நாடு எந்த அளவிற்கு முன்னேறி வருகிறதோ அந்த முன்னேற்றத்திற்கு ஏற்படுத்தல் போல் நம் இளைய சமுதாயத்தை அதற்கு ஏற்றால் போல் ஈடு கொடுக்க வைக்கிறார்கள் பாருங்கள். இதற்கும் நான் எனது வணக்கத்தை தெரிவித்து, நல்லதொரு நிகழ்ச்சி, இன்னும் உங்களது பணி சிறக்க வேண்டும். இன்று பல பணிகள் இருந்தாலும், எனக்கு இன்னைக்கு ஆக்சுவலாக சென்னையில் பல திருமணங்கள், பல நிகழ்வுகள், ஆனால் அவர் கூப்பிடும் பொழுது ஒரு நல்ல ஒரு சிந்தனை அதில் இருந்தது. அதனால் இன்று நான் வர வேண்டும் என்று நினைத்தேன். காலையில் விமானம் சற்று தாமதமாக வந்ததனால் இங்கே தாமதமாக வரவேண்டி இருந்தது. அதற்கும் என்னை மன்னித்தருள வேண்டும் என்று கேட்டு, காத்திருந்தாலும் அது நல்ல காத்திருப்பாக இருந்திருக்கும் என்பதை சொல்லி, எத்தனை தடைகள் வந்தாலும், இங்கே இவர்களுக்கெல்லாம் தடைகள் வரவில்லை என்று நினைக்கிறீர்களா? எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே ஒன்றை நான் சொல்ல வேண்டும். அதாவது மருத்துவத்தை பற்றி இவர்கள் சொன்னார்கள். நான் எப்படி இந்த இயக்கத்தோடு ஈடுபாடு கொண்டேன் என்று ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிவிட்டு, நான் ஒரு காங்கிரஸ் குடும்பத்தை சார்ந்தவன், உங்கள் அனைவருக்குமே தெரியும். தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் பயிற்சி மருத்துவராக இருந்து கொண்டிருக்கிறேன். பயிற்சி மருத்துவராக இருக்கும் பொழுது தங்கராஜ் என்ற ஒரு நோயாளி அனுமதிக்கப்படுகிறார். இரத்த வாந்தி எடுத்து அனுமதிக்கப்படுகிறார். ஏறக்குறைய 4-5 பாட்டில் பிளட் தேவை. 20 ஆண்டுகளுக்கு முன்னால், 25 ஆண்டுகளுக்கு முன்னால். இப்பொழுது போல பிளட் பேங்க்ஸ் கிடையாது. உடனே நான் என்ன செய்கிறேன், மேலும் கீழும் ஓடுகிறேன். ஸ்டாஃப் சொல்றாங்க, டாக்டர் இவங்களை நம்ம காப்பாற்ற முடியாது, இப்போ பிளட் கிடைக்காது. நைட் 2 மணி. ஒரு வார்ட் பாய் என்னிடம் வந்து சொல்கிறார், RSS தொண்டர்கள் ரத்தம் கொடுப்பார்கள், ஆனால் எனக்கு தஞ்சாவூர் அலுவலகத்தின் அட்ரஸ் தெரியாது, திருச்சியில் உள்ளவர்கள் எனக்கு தெரியும், அதனால் திருச்சிக்கு ட்ரங்க் கால் போடலாம். அப்போ ட்ரங்க் கால் தான், செல்ஃபோன் கிடையாது, ட்ரங்க் கால் போட்டு கேட்கலாம் என்று சொல்கிறார்கள். நான் பயிற்சி மருத்துவராக ட்ரங்க் கால் போட்டு திருச்சி RSS அலுவலகத்தை தொடர்பு கொள்கிறேன். தொடர்பு கொள்ளும் பொழுது இரவு 2 மணி இருக்கும். அதிகாலை 5 மணிக்கு வந்தார்கள், ரத்தம் கொடுத்தார்கள். இன்று வரை அந்த தங்கராஜ் உயிரோடு இருக்கிறார் என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக்கொள்ள. அப்பொழுதுதான் RSS போன்ற இயக்கங்களை பற்றி எனக்கு தெரிய வந்தது. காங்கிரஸ் குடும்பத்தை சார்ந்த எனக்கு அதை பற்றி ஒரு எதிர் எண்ணம் தான் இருந்தது. அதனால் அதற்கு பின்பு விழுந்த விதை பாஜக மேல் என்னை ஈர்த்து, ஆளுநராக 2 மாநிலத்திற்கு இருந்தாலும் மறுபடியும் பாஜகவை நோக்கி மக்கள் பணிக்காக ஈர்த்திருக்கிறது என்றால் அது மக்கள் மீது உள்ள அன்பு, உங்கள் மீது உள்ள அன்பு என்பதை சொல்லி, நல்லவர்கள் வாழ வேண்டும். எத்தனை தடைகள் வந்தாலும். ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேலிக்கு வெளியே தலையை நீட்டும் கிளைகளை வெட்டும் தோட்டக்காரனே, பூமிக்கு அடியேனலும் எனது வேர்களை நீ என்ன செய்து விட முடியும்? இந்த எண்ணம் எனக்குண்டு. எத்தனை விமர்சனங்களை நீ வீசு, எத்தனை கணைகளை நீ வீசு, எத்தனை கற்களை என் மீது வீசு, ஆனால் அந்த கற்களை கொண்டு நான் கோட்டை எழுப்புவதை தவிர கோட்டை விட்டு விட மாட்டேன் என்ற எண்ணம் இன்றுள்ள இளைஞர்களுக்கு இருக்க வேண்டும். ஆக துணிச்சலோடு செயலாற்றுவோம். சோம்பேறித்தனம் என்பது இருக்கவே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நிமிடமும் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்து 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 செயலாற்றுவோம். இவர்களுக்கு ஊக்கப்படுத்த, நான் ஊக்கப்படுத்தணும், அவர்களே ஏற்கனவே என்னை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நல்லதொரு நிகழ்ச்சி, இன்னும் உங்கள் பணி பறந்து விரிய வேண்டும் என்று வாழ்த்தி உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நல்ல நிகழ்ச்சி, மகிழ்ச்சி, வணக்கம்.